இன்னைக்கான எபிசோட பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட பேருடைய முகத்திரைகளை கிழிக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக விஜய் பார்வதி அவர்கள் போட்ட பிளானு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப நல்லவன் நான் நம்பிட்டு இருக்கக்கூடிய சபரி அவர்கள் இன்றைக்கி ஃப்ராடுத்தனம் பண்ணி சில வேலைகளை பண்ணாங்க. கேப்டன் பதவியில் இருந்து எல்லாரையும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கனி அவர்கள் சற்று சறுக்கி அன்பு கேங்குக்காக சில விஷயங்களை பண்ணாங்க. நானே தோற்று போனாலும் பரவாயில்ல, நான் போட்ட டீலில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்றதுக்காக 12 காயினை சொல்லிட்டு 13 காயினாக பிரவீன் ராஜுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் ரம்யா. அந்த இடத்துல நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் போட்ட டீலை பற்றி எந்த கவலையுமே கிடையாது, நான் ஜெயிச்சா போதும் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு இருந்தவங்க தான் நம்மளுடைய சுபிக்ஷா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. ஏகப்பட்ட முகங்களுடைய திரைகளும் கிழிக்க போகிறோம். ஸோ என்ன ஏது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கு போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பார்வதி அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியவே போயிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த மிகப்பெரிய அளவிலான டார்ச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். டார்ச்சர் இந்த அளவுக்கு டார்ச்சர் கிடையாது, வேறு மாதிரியான டார்ச்சர் வந்து கொடுத்தாங்க. பட் இவங்களுக்கு கூடுதலான சில பவர்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது கியூசிக்கெல்லாம். அது எப்படியாவது உபயோகப்படுத்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்வதி அவர்கள் வந்து சில பல வேலைகளை செஞ்சாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளும் சேர்ந்து எதுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டேபிளை எட்டி உதைக்கிறது, பாட்டில் தூக்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பல வகையான வன்முறைகளில் ஈடுபட்டிருந்தாங்க கண்டஸ்டண்ட்டுங்கள்லாம். கேட்டால் சட்டம் தன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சட்டம் தவறும் பொழுது வன்முறைகள் வெடித்து தான் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கேப்டன் ஆகிய கனி அவர்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து திவாகர் அவர்களை எல்லா செக்கப்பும் முடிச்சு விடுறாப்புல. நேற்றுக்கு நிறைய காயின்ஸும் வாங்கி வச்சுருந்தாங்க. சுபிக்ஷா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ரம்யா, எல்லாருமே. நேற்றுக்கு நடந்த விஷயங்கள்லாம் இதுதான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த கண்டஸ்டண்ட்டுங்க நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே நேற்றை விட ரொம்ப ரொம்ப மாறுதலாக வந்து இருந்தது. அதே போல் தான் கியூசிங்களும் நேற்றுக்கு எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றுக்கு ரொம்ப பயாஸ்டாக இருந்த கியூசி எல்லாருமே இன்றைக்கி வந்து இல்லை நம்ம நேர்மையாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேர்மையாக பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக அந்த நேர்மையே இல்லாத மாதிரி முடிச்சு விட்டுருந்தாங்க. இன்றைக்கி அவ்வளோ வன்முறை பண்ணி இரிட்டேட் பண்ண கண்டஸ்டண்ட்டுங்க இன்றைக்கி கியூசி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணமெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பவத்தை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து திவாகரை பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு மட்டும் எல்லாமே நடந்துடணும், ஆனால் என்னை பற்றி நீ எப்பயுமே கேர் பண்ணவே மாட்டல, உனக்காக நான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன், உனக்காக நான் எத்தனையோ இடங்களில் பேசியிருக்கேன், ஆனால் எனக்கு வச்சு முட்டையை கூட நீ எடுத்து சாப்பிட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை கூட நீ சாப்பிட்ற, ஆனால் நான் சாப்பிட்டேனா இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், என்னை யாராவது குத்துறாங்களா, அவங்களுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்து நம்ம போராடுறோமா, சண்டை போடுறோமா அப்படின்றத பற்றிலாம் கவலையே கிடையாது, இஷ்டத்துக்கு நீ உன் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்ப அப்படின்னு வந்து பார்வதி அவர்கள் சொல்லியிருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் பார்வதி வந்து வேறு மாதிரி வந்து சொன்னாங்க. நல்லா தின்னு, நல்லா கொட்டிக்கோ, உனக்கு அதுதானே தெரியும், நீ இதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர மோசமாக வந்து பேசியிருந்தாங்க திவாகர் அவர்களை. ஸோ அதனால் பயங்கர இரிட்டேட் ஆகிட்டார். ஓகேங்களா, பயங்கர இரிட்டேட் ஆன நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து கத்துறாரு. யார் அப்படின்னா பார்வதியை, நீ இந்த மாதிரிலாம் பேசாத, உனக்கு கூட தான் முட்டை கொடுத்தாங்க, உனக்கு கூட தான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நீ என்னெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் கொடுத்தாங்க தானே, ஏன் நீ சாப்பிடலையா, நான் சாப்பிட்டதை மட்டும் சொல்லி காட்டுற, இப்படிலாம் பேசாத பாரு, ஏதோ ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் பேசலாம், ஆனால் நீ வந்து இந்த அளவுக்கெல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தாக்கா நீ பேசவே தேவையில்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவாகரும் பிடிச்சி கத்தி விட்றாப்புல. ஆக்சுவலாக இது வந்து ட்ரிகர். ஓகேங்களா, பார்வதியோடைய ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டாங்க திவாகர் அவர்களை. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்துடுச்சு. அதனால் பார்வதி சொல்கிறத எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் அன்பு கேங்கெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, சபரி, எப்ஜே, இவங்கெல்லாம் வந்து கூட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அக்காவுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து சார்ஜ், அதாவது அந்த பேட்டரி வந்து போடலை. ஓகேங்களா, மைக்குக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்களே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல. பட் அதுக்கு முன்னாடியே வந்து கனி அக்கா வந்து சொல்லியிருக்காங்க, பாருமா போயிட்டு சார்ஜர் போட்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம பார்வதி வந்து அதை கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு போனாங்க, வந்தாங்க, சண்டை பிடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, அப்படியே மறந்துட்டாங்க.
ஸோ அதனை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கனி அக்காவால் அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா நான் அப்பயே சொன்னேன், என்ன நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் என்னங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா. பேட்டரியை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் செய்ய மாட்டேறீங்க. கியூசி வேலையும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்றீங்க. ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ண சொன்னாலும் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுறீங்க. அப்போ எந்த வேலையுமே செய்யக்கூடாது, எந்த வேலையுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலே இருக்க வேண்டியது தானே, எதுக்காக இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து கனியக்கா வந்து ரூடாக ரொம்ப ரொம்ப ரூடாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் பார்வதிக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுது, சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது, எனக்கும் திறமை இருக்குது, எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்ட உடனே வினோத்தும் கமருதீன் வந்து உள்ளர வராங்க. உள்ளர வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா இது ஒரு சாதாரணமான விஷயம், எத்தனையோ பேருக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இதை நீங்கள் கடந்து போயிடுங்க, ஒரு சாதாரணமான விஷயம் தானே, ஏன் அவளை போய் டார்கெட் பண்ணுறீங்க, எல்லாருமே டார்கெட் பண்ணுறதுனால ஒரு மாதிரி வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கமருதீனும் வினோத்தும் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனி அக்கா இல்லை அவங்க வந்து பனிஷ்மெண்ட் எப்பயுமே பண்ணுறதில்ல, வேலையும் செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை திவாகர் கூட தான் பனிஷ்மெண்ட் செய்கிறதில்ல, இன்னும் ஒரு சிலர் வந்து பனிஷ்மெண்ட் செய்கிறதில்ல, அரோரா சிங்லருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே செய்ய முடியாது, அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே கனியக்கா வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க, இவங்க எப்பயுமே செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க வந்து ப்ளீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கேட்கணும், ஏன்னா அவங்க கியூசியாக வந்திருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு டாஸ்க்கே வேறு மாதிரி நேற்றுக்கெல்லாம் ஆடிட்டீங்க. ஸோ அதனால் அந்த கானில் வந்து இருந்துகிட்ருக்காங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து வராப்பில். எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன கூஜா தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு. இது வந்து பயங்கர காண்டாயிடுறாங்க, வினோத்தும் காண்டாயிடுறாப்புல, அப்புறம் கமருதீனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காண்டாயிடுறாரு. என்னடா பேச்சு பேசுகிற நீ, இந்த மாதிரி வந்து கூஜா தூக்குறாங்க பாஜா தூக்குறாங்கலாம் பேசிகிட்டு இருக்காது, அவ்வளோதான் ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டினோடனே இவர் வேகமாக ஓடி போய் ரூல்ஸ் புக்கை வந்து படிக்க ஆரம்பித்தார். ஏன்னா ப்ளீஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து அவருடைய ஃபேக்ட்ரியிலே வந்து நின்றுக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் கனி அக்கா அங்கே போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போய் சார்ஜ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அப்பயும் வந்து கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் டாஸ்க் வந்து பண்ண போகிறோம், நீங்கள் போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த சீன் வந்து முடிஞ்சது. இதில் வந்து கனி அக்கா வந்து இவ்வளோ ஹார்ஷாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சகஜம்தான். அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா, அது ஜாலியாக பண்ணுறாங்களா இல்லை பண்ணாமல் போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு விஷயம். பட் அதுக்காக வந்து நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் எதாவது பண்ணாலையும் சொல்கிறாலையும் எதுவுமே கேட்குறதில்ல, அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரூடாக வந்துருந்தது, அது ரஃப்பாக வந்து இருந்தது. அது பார்வதிக்காக மட்டுமே அது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எத்தனையோ தடவை எஃப்ஜே வந்து தூங்கிட்டு வந்து இருந்திருக்கிறான், நாய் குறைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் ஒழுங்காக வந்து மைக் போடுறதில்ல, துஷார் ஒழுங்காக மைக் போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ஆஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரையும் ஹேண்டில் பண்ணுறதில்ல கனி அக்கா. பட் பார்வதியை மட்டும் அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நான் முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்வதி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டே திவாகர் அவர்களை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க காலையிலே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ட்ரிகர் வந்து எங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூசி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, கியூசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி திவாகர் அவர்களையும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க, திட்டாங்க, பேசவே கூடாது அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் யாருக்கும் ஃபேவரட்டிசம் கிடையாது, யாருக்கும் ஃபேராக வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. பார்வதி அந்த சேரில் உட்காரும்போது சொல்லிட்டாங்க நம்ம திவாகர்கிட்ட. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் ஃபஸ்ட்டு வராப்பில். ஃபஸ்ட்டு வரும்போது வந்து அவங்க ரொம்ப ஃபேராக தான் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேங்களா, பார்வதி ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்து, ஓகேங்களா, ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்து சபரிநாதன் கிட்ட காமிச்சு, இதெல்லாம் பிரச்சனை, இங்கே பாருங்கள் அழுக்கு இருக்குது, இங்கே பாருங்கள் கோடு இருக்குது, இங்கே பாருங்கள் கிராக் இருக்குது, ஸோ அதனால் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 7 பாட்டில் 6 பாட்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து அக்செப்டும் பண்ணுறாரு நம்ம சபரிநாதன் அவர்கள். இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில், ஓகேங்களா, இதுக்கு இடையில் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இடையில்னா அவங்க செக் பண்ணுறதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் ஒரு பாட்டிலை வந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு பாட்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த காலி பாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஜெக்டட் இதில் வந்து போடுறாங்க. ஃபுல் பாட்டில் கிடையாது. ஓகேங்களா, போடுறது வந்து ஃபுல் பாட்டில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் பாட்டில் போடல, காலி பாட்டில் தான் வந்து போடுறாங்க. அப்படி காலி பாட்டில் போடும்போது சபரிநாதன் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. சரி ஓகே அப்படின்றதுக்கப்புறம் அதுக்கடுத்தா பொறுமையாக எடுத்து வந்து வைக்கிறாங்க பார்வதி. இதுக்கிடையில் கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாப்புல. இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எதுக்காக சண்டைக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகரை பற்றி அவர் வந்து தோப்புக்காரனெல்லாம் போட மாட்டார்ல அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்புல. அங்கேயே உள்ளரே ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து நடந்திருக்கும். அதனை தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க.
சொல்லுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனை, நீ எல்லாம் பொம்பளை பொறுக்கி, பொம்பளை சோக்கு, நீ எல்லாம் நடிப்பு அறுக்கன்லடா, நீ வந்து கிறுக்கன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து திவாகரை பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டிட்டு இருக்காப்புல. இதுக்கிடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்கிங் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த செக்கிங் நடக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணி ஒன்று வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சபரிநாதன் ஏற்றுக்கிறாரு, போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் கனியக்கா உள்ளர வராங்க. உள்ளர வந்ததுக்கப்புறம் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும்போது கனியக்கா உள்ளே புகுந்து கொஞ்சம் ஆட்டத்தை வந்து வேறு மாதிரி சேஞ்ச் அவுட் வந்து பண்ணுறாங்க. சேஞ்ச் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சபரிக்கு வந்து குரல் கொடுத்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பெரிய தப்பு. கனி வந்து மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆள் சேர்த்துக்கிட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சபரிநாதன் உள்ளே இருந்தால் கூட ஓடி போய் வந்து கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. உனக்காக நான் பேசுகிறவா, உனக்காக நான் பேசுகிறவா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேர் என்ன, ரம்யாவுடைய பாட்டில்ஸ் எல்லாம் செக்கிங் வரும்பொழுது இவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதனுடைய கேனை எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் கூட நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி காட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதனுடைய பாட்டில் வந்து ரொம்ப நொக்கு ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து சபரிநாதனால் இது ஏற்றுக்க முடியல. இது வந்து தப்புங்க, இது மாதிரிலாம் நீங்கள் காட்டக்கூடாது. என்னுடைய பாட்டில் வந்து பியூராக கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இருந்தது, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கிராக் ஆகிருக்கு, இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக காட்டக்கூடாது, என்னுடைய ஃபேக்ட்ரியை நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சபரிநாதன் ரியலைஸ் பண்ணுறாரு, இது ஓகே, இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாருன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்ப போக ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம துஷார் இருக்கார்ல, அந்த பையன் வந்து திருடிட்டு போயிடுறான். திருடிட்டு போயிட்டு கனியக்காவுக்கும் அது வந்து தெரியுது, அதே மாதிரி சபரிநாதனுக்கும் தெரியுது, விக்ரமுக்கும் வந்து தெரியுது. பட் எனக்கு என்னென்னா சபரிநாதன் எப்பயுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள், செயின்ட்டுன்னு வேறு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அன்பாக அழைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் திருடிட்டு வந்து கொடுக்கக்கூடிய கேனை இவர் ஏன் வந்து வாங்கிக்கிட்டாரு எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் வேறு. பட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டார். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த கேன் பிரச்சனை வந்து வருது. இந்த கேன் பிரச்சனை எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வதா ரம்யா வந்து செக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் வந்து அதாவது காலி கேன்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை வந்து வருது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனியக்காவே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அப்ரூவல் பண்ணுறீங்க, அதை ஏன் அப்ரூவல் பண்ணல, இதெல்லாம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி கேன்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காலி கேனை வந்து துஷார் வந்து திருடிட்டு போயிட்டு பார்ப்பல. இப்போ சபரிநாதன் இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளர வந்து என்னுடைய கேன்ஸை கொடுங்க, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதாகவே இருக்கட்டும், நீங்கள் என்னுடைய கேன்ஸை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவங்க கிட்ட வந்து கேன்ஸ் இல்லை. அப்போது என்ன பண்ணுறாருன்னா நம்ம திவாகர் அவர்கள் கொஞ்சம் ஃபேவரட்டிசம் வந்து பார்க்குறப்பல சபரிக்கு ஃபேவரட்டிசம் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம ரீகரெக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பாட்டில் இல்லை அதனால் ரீகரெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஓகேங்களா? ஸோ அதனால் ஓகேவும் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாருமே ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சபரிநாதனுக்கு வந்து யோசிச்சு பாருங்கள், அவர் பாட்டிலேருந்து எட்டுனு வந்து கொடுத்தாரு, அவர் கண்ணுக்கு முன்னாடி தான் செக் பண்ணுறாங்க பார்வதி. அதுக்கப்புறம் பார்வதி அவர்கள் கீழே போட்டது வந்து ஒரு காலி வாட்டர் கேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையாக அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த கேனையே திருடியும் போயிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த கேனுக்காக 3 கேனை வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவலும் வந்து வாங்குறாரு ரீகரெக்ஷன் அப்படிங்கிற பேரில். எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பட் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இது கரெக்டாக சாதுவாக பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிட்டாங்க பார்வதி. 2வது ரவுண்டு ரம்யா அப்படின்னு சொல்லி போகும்பொழுது வேறு ஒரு டீல் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மறுபடியும் திவாகர் அவர்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நுணுக்கமாக கவனிக்கணும். ஓகேங்களா? காலிலாம் விழுந்திருப்பாங்க, சரிங்களா? காலில் கூட விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. அப்போது ஓகே நம்ம பண்ணலாமா, எல்லாருக்கும் நம்ம ஃபேவரட்டிசம் பார்க்காம ஃபேர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேர் ப்ளே வந்து பண்ணுறாங்க. ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 கேனுக்கு 24 கேன் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து அடுத்த ரவுண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பவரை வந்து கூட்டுறாங்க பார்வதி. ஓகேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபேராக வந்து விளையாடுறாங்க முழுக்க. 2வது ரவுண்டில் கொஞ்சம் அன்ஃபேராக வந்து விளையாடுறாங்க ரம்யாவுக்காக. ஓகேங்களா? அதாவது திவாகரை வச்சு விளையாடுறாங்க. 3வது ரவுண்டில் அதை விட கொஞ்சம் அன்ஃபேராக வந்து விளையாடுறாங்க. 4வது ரவுண்டில் அதை விட அதிகமான அன்ஃபேராக வந்து விளையாடுறாங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து பவர் இருக்குது, சட்டம் எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் எடுக்கிறதா முடிவு, உங்களுக்கு போனஸ் வேணும்னா போனஸ் போட்டுக்கோங்க, ரீகரெக்ஷன் போடணும்னா ரீகரெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அந்த கேமை எப்படியெல்லாம் ஸ்பாயில் பண்ணி விளையாட முடியுமோ அப்படியெல்லாம் ஸ்பாயில் பண்ணி விளையாடினாங்க பார்வதி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் அந்த விளையாடும்போது ஒரு டவுட் வந்துடுச்சு பார்வதிக்கு. ரம்யா கிட்ட நம்ம டீல் பேசியிருக்கோம், அவள் வந்து ஒரு மாதிரி ரம்யா நமக்கு வந்து நாமினேஷன் ப்ரீஃபாஸ் கூட கொடுக்காம போயிடுவா. ஸோ அதனால் நம்ம ஏன் வந்து சுபிக்ஷாவை நம்ம
ஹைப் பண்ணக்கூடாது அப்படின்ற யோசனை வந்து வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திவாகரை கூப்பிட்டு, அண்ணே சுபிக்ஷா தானே நான் வின் பண்ணணும், ஏன்னா ரம்யா பொண்ணெல்லாம் நம்ம வந்து யோசித்து கூட பார்க்கக்கூடாது, அந்த பொண்ணு எப்போனாலையும் கவுத்து விட்ருனேன் அப்படின்னு சொன்ன உடனே திவாகருக்கு குஜால் ஆகிடுது. ஏன் அப்படின்னா, திவாகருக்கு சுபிக்ஷா மேலே ஒரு கண் அப்போத்துலேருந்தே வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து அந்த தர்பூசணிலாம் சாப்பிட்ற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் வந்து நடந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிறு எரிஞ்சு செத்துருப்பீங்க. அந்தளவுக்கு மோசமாக பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுபிக்ஷாவை நம்ம காப்பாற்றிடலாம், சுபிக்ஷாவை நம்ம வின் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி டோட்டலாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கேமையே. அப்போது அதுக்கேற்ற மாதிரி திவாகர் அவர்களும் மார்க்கை போடுறாப்புல சுபிக்ஷா அவர்களுக்கு அதிகப்படியான கேன்ஸை வந்து ஓகே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு, அதாவது கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு எல்லாரும் வந்து போய் காயினெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் சுபிக்ஷா கிட்டத்தட்ட 33 காயினை நம்ம வச்சு வின் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய அவங்க பேர் என்ன, ரம்யா, அவங்க 23 25 வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், சாரி ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் வந்து வச்சுருந்தது அதிகபட்சமாக இவங்க 2 பேர் தான். அதே போல் சப்ளையர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் வந்து வின் பண்ணியிருந்தார். ஏன்னா 18 காயின் வந்து வச்சுருந்தாங்க. அவர் வந்து சூப்பராக உயிரை கொடுத்து தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்ட விக்ரம்கெல்லாம் ஒரே காயின் கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக வந்து இருக்குது. கஷ்டப்பட்டாருன்னா அவர் தான் போய் தொம்முன்னு கீழே எல்லாம் விழுந்து செம ஃபன் பண்ணிட்டு இருப்பாப்புல அவர். சரி, ஓகே, கண்டென்ட்குள்ளே மறுபடியும் வருவோம். எங்கேயே எலிவேட் ஆகி போகிற மாதிரி இருந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம். பட் உண்மையாலுமே வந்து ரம்யா அவர்கள் வந்து யோசித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து அரோரா சிங்க்லருக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்க. விஜே பார்வதிக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ரம்யா ஜோ அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. பாரு வந்து அந்த கேமையே வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கேமை ஒரு மாதிரி வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. அது உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. உண்மையாலுமே அது எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. அப்படி தான் நம்ம வந்து சொல்லியே தீரணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கேம் ப்ளே பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி திவாகரை ட்ரிகர் பண்ணாங்க. திவாகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சுபிக்ஷா. அப்போது இவரை வச்சு தான் நம்ம இந்த காயே நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, அவனெல்லாம் மாற்ற முடியாது, நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி எடுத்த முடிவு மிகப்பெரிய அளவில் பிளாஸ்ட்டாக மாறிச்சு. கடைசியாக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கடைசியாக சுபிக்ஷா தான் வெற்றியும் பெற்றாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதியோடைய பிளானே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு 7 o'clock 7:30 வரைக்கும் நான் லைவ் பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. அது வரைக்குமே பார்வதி வந்து பர்ஃபெக்டான ஒரு கேம் பிளேவில் வந்து போயிட்டுருக்காங்க. நான் வந்து சபரியெல்லாம் திட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து தான் வீடியோவில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் மறுபடியும் லைவில் உட்காரும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்காங்க பார்வதி. அதுதான் சொல்கிறேனே, படிநிலைகளில் வராங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் சபரிக்கு ஃபேராக ப்ளே பண்ண பார்வதி, 2வது ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படி. ஆனால் அந்த ஃபேர் ப்ளே பண்ணும்போது வந்து நம்ம சபரிநாதனுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாப்புல நம்மளுடைய திவாகர். அதனால் ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பல்ஸாக வந்து பிடிச்சிக்கிட்டு செம்மையாக பண்ணாங்க. அடுத்த ரவுண்டு ரம்யா பாண்டியனுக்கு போகும்போது, ரம்யா ஜோவுக்கு வந்து போகும்பொழுது ரம்யா ஜோவுக்கு எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வினோத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் தன்னுடைய பவர்ஸை வந்து எங்கெல்லாம் காட்ட முடியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு திவாகருக்கு கரெக்டாக எப்படியெல்லாம் சொல்லணுமோ அந்த மாதிரிலாம் சொல்லி புரிய வச்சு சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கு இடையில் என்ன தெரியுமா, ஆதிரியை பாட வச்சுது, அதுக்கப்புறம் எப்ஜே ஆட வச்சுது அப்படின்னு சொல்லி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனி ஹவ் செம்ம ப்ளே இது. ஒன்று அவங்க நினச்ச மாதிரி சுபிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின் அதிகமாக கிடச்சிருச்சு. அதனால் நாமினேஷன் ப்ரீ பாஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 2வது என்னென்னா, அந்த திவாகரை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, வன்முறையில் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சு, பாட்டு பாட வச்சு, ஃபன் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பார்வதி அப்படின்றத மட்டும் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாதீங்க. நன்றி, வணக்கம்.